விவசாயிகளின் கோரிக்கைகளை முன்வைத்து பிப்ரவரி 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் நோக்கி யாத்திரை நடைபெறப் போவதாக நாகர்கோவிலில் PR பாண்டியன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாய சங்கங்களின் நிறுவனர்களில் ஒருவரான PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அரசியல் சார்பற்ற அகில இந்திய ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை அனைத்து மாநில முதலமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்துவதற்காக கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் நோக்கி பிப்ரவரி 7ஆம் தேதி விவசாயிகளின் யாத்திரை துவங்குவதாக தெரிவித்தார். மேலும் அகில இந்திய ஐக்கிய விவசாயிகள் சங்க தலைவர் ஜக்ஜித் சிங் தல்லேவால் தலைமையில் நடைபெறும் இந்த யாத்திரை மார்ச் 19ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் விவசாயிகளின் பேரணியாக நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தென் மாவட்டங்களில் நடைபெறும் கனிம வள கொள்ளை குறித்து குற்றம் சாட்டிய அவர், இதுகுறித்து தீர்வு காணவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் தற்போது கன்னியாகுமரியில் வருகிற 7ஆம் தேதி தல்லேவால் தலைமையில் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை யாத்திரையை துவங்க இருக்கிறோம். அனைத்து மாநில முதலமைச்சர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கைக்கு ஆதரவு கோர இருக்கிறோம். மத்திய அரசு விரைவாக அறிவிக்க வலியுறுத்தி நிறைவாக மார்ச் 19ஆம் தேதி டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற மாபெரும் பேரணியை நடத்த இருக்கிறோம். அதற்காக இந்த மாவட்டத்தில் இருக்கிற கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் பங்கேற்று அது 1000 பேர் பங்கேற்பதாக இங்கே முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த வடிவமைப்பு விழா துவக்க நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடியும். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலைகள் அமைக்கிறோம் என்கிற பெயரிலும், ரயில்வே வழிகள் அமைக்கிறோம் என்கிற பெயரிலும், குளங்கள், ஆறுகள் உள்ளிட்ட நீர் ஆதாரங்கள் தொடர்ந்து அழிக்கப்படுவதும், பாலங்கள் கட்டுகிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக நீர்வாழை பாதைகளை தடை செய்வதும் ஏற்க இயலாது. கரூர் மாவட்டம் தாந்தோணி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயில் புனரமைப்பு பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். கரூர் மாவட்டம் தாந்தோணி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயிலில் வரும் ஜனவரி 28ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்து அறநிலையத்துறை சார்பில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் கோயில் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், கும்பாபிஷேக விழா அன்று 50,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தாந்தோணி மலைப்பகுதியில் உள்ள கோயில் வரை பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 28/1/2026 அன்று காலை 9 மணிக்கு மேல் 19 மணிக்கு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய பட்ட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய வழிகாட்டுதலோடு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. திருக்கோயிலை பொறுத்தவரை ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் அளவிற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதிக்கட்ட நிலையில் பணிகள் நிறைவு பெற இருக்கின்றன. குறிப்பாக பேர் செய்தல், அதே போல மேலே இருக்கக்கூடிய கோபுரத்திற்கு தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த நிகழ்வும் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. அதற்கான பணிகள் இப்பொழுது நிறைவு பெற இருக்கின்றன. ஆகையால் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பெருவிழாவை பொறுத்தவரை 28ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏறத்தாழ 50,000 பக்தர்களுக்கு அன்று உணவு வழங்குவதற்கான, அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு இலவசமாக வீடுகள் வழங்கப்படும் என கொள்ளடத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் வாவிபாளையம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் MGR பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்கள் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும், தற்போது எடப்பாடி மகத்தான 5 திட்டங்களை அறிவித்துள்ளார் எனவும், அது மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் தெரிவித்தார்.
மேலும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள கிராமப்புற மக்களுக்கு வீடு வழங்குவது குறித்த கேள்விக்கு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு இலவசமாக வீடுகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் 2026 மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று கிராம பகுதியில் இருக்கின்ற அனைத்து மகளிரும் இன்றைக்கு வந்தவர்கள் அனைவரும் கூறுகிறார்கள். அதுதான் உறுதி. ஆகவே நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்து திட்டங்களும் மீண்டும் எடப்பாடியார்களால் துவக்கி வைக்கப்படும். இன்றைக்கு அற்புதமான 5 திட்டங்களை தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கின்ற திட்டங்கள், மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய வரவேற்பை இன்றைக்கு பெற்றிருக்கின்றது. அனைவருக்கும் வீடு, அதுவும் குறிப்பாக கிராம பகுதியில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதே போல நகர்ப்புறங்களில் இருப்பவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்படும் என்கிற தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் என்று ஒசூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற குறிக்கோளோடுதான் பாஜக அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டணி தேர்தலுக்கு மட்டுமே தவிர ஆட்சியில் கூட்டணி கிடையாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நடைபெற்றதில்லை என தெரிவித்தார். இன்றைய ஏன் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்றால், நம்முடைய குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்கு ஒரு கூட்டணி தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துதான் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில், எடப்பாடி அவர்களது தலைமையில் கூட்டணி வருகின்ற 2026 நடத்துகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதுதான் கூட்டணி. அவர் அமைப்பதுதான் கூட்டணி. அவர் யாரும் கட்சியை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர்கள் சேர்த்துதான் கூட்டணி அமைக்க போயிருக்கிறார். இது ஒரு மாற்றம் கிடையாது. கூட்டணி என்பது தேர்தலுக்காக தான் கூட்டணி என்று, ஆட்சிக்காக கூட்டணி கிடையாது. மீண்டும் பத்திரிகை நண்பர்கள் சொல்கின்றேன். அது எடப்பாடி பழனிசாமி சரியாக இருக்கின்றார். இதுவரையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பதே இருந்தது கிடையாது. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளின் செல்போன் உரையாடல் மற்றும் தடயவியல் நிபுணர்களின் முழு ஆய்வறிக்கை மகளிர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் பீளமேடு சர்வதேச விமான நிலையம் பின்புறம் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்த சகோதரர்கள் கருப்பசாமி, காளீஸ்வரன் மற்றும் மதுரையை சேர்ந்த தவசியா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 3 பேரின் செல்போன் உரையாடல், தடயவியல் நிபுணர்களின் முழு ஆய்வறிக்கை ஆகியவை அடங்கிய 270 பக்கத்திற்கான கூடுதல் குற்றப்பத்திரிகையை பீளமேடு போலீசார் நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் தாக்கல் செய்தனர். இதற்காக கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட குற்றவாளிகள் கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசியா ஆகியோர் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் 27ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்து தீர்ப்பளித்தார். அதிமுக அற்புதமான 5 தேர்தல் அறிக்கையை அறிவித்துள்ளது என சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பாவடித்தோப்பு திடலில் அதிமுக மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அதிமுக அற்புதமான 5 தேர்தல் அறிக்கையை அறிவித்துள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை திமுக முறையாக வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், திமுக அறிவித்த மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது ஏமாற்று வேலை என்றும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக என்றும் கடுமையாக சாடினார். திமுக செஞ்சது ஏமாற்று வேலை. 5 வருஷம் சொன்னா 60 மாசம் கொடுத்துக்கணும்.
5 வருடம் 60 மாசம் கொடுக்கலையே. 60 மாசம் 1000 ரூபாய் வாங்கினவங்க யாரா இருக்காங்களா? இருக்கீங்களா? நீங்க 1000 ரூபாய் 60 மாசம் வாங்கினவங்க இருக்கீங்களா? கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களை ஏமாற்றி பழக்கப்பட்ட கட்சி திமுக. மக்களை ஏமாற்றி ஆட்சி வந்த கட்சி திமுக. 1000 ரூபாய் தாரேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. நீட் தேர்வு ஒழிப்பேன்னு ஆட்சிக்கு வந்தாங்க. எல்லாம் அடை வச்சு நகையெல்லாம் திருப்பி கொடுப்போம், தள்ளுபடி ஒண்ணுன்னு சொன்னாங்க. கல்லூரி படிப்புக்கு வாங்கின கடனை தள்ளுபடி ஒண்ணுன்னு சொன்னாங்க. எதையுமே செய்யாம ஏமாற்றி பட்டனாவும் போட்ட கட்சி திமுக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.